கெர்மாலம் போயிட்டுங்க திரும்பி இந்த ரூட்டில் வருவோம். வந்து தாளவாடி ஒரு எட்டு போயிட்டு ஐ குட்டி அழகு. என்ன ஒரே யானை சாணமாக இருக்கு. ஒரே ஒருத்தர் நின்றுருக்காரு, இவ்வளோ தைரியமா? யாருமே இல்லை, இவர் மட்டும் நின்றுருக்காரு. நெப்போலியன் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அங்கே பக்கத்தில் முன்னாடியே கொஞ்சம் இடம் இதெல்லாம் கடையில் இருக்கும் போல் இருக்கு. பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்க, யானை சாணமெல்லாம். கெர்மாலம் செக் போஸ்ட் 23 கிலோமீட்டர், கொள்ளைகால் 78. செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகும். பேங்க் ஆஃப் இந்தியா, இங்கே ஒரு பேங்க்கா? உண்மையிலேயே இது திகிலான வழிதாங்க தனியாக போகும்போது. இதெல்லாம் யானை வந்து போகிற அந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ரவுண்டாக இருக்குது பாருங்க. வீடியோவில் சொல்லிட்டேன், இல்லை அப்படின்னா இந்த போர்ஷனவே கட் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிருவேன். இது கொஞ்சம் இது என்னது கீரி. அடடா போயிருச்சு. நான் வேற ஆரம்பத்திலே வீடியோவில் வந்து கெர்மாலன்னெல்லாம் வேற சொல்லிட்டேனா, அதனால தான் இப்போ வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்கேன். இல்லை அப்படின்னா டக்குன்னு ரிட்டர்ன் அடிச்சிருவேன். உண்மையிலேயே பயமாக தாங்க இருக்கு. ஏன்னா அத்தனை மாட்டு சாணம் இருக்குங்க. சாரி, யானை சாணம். நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னும் பண்ண போறதில்லைன்னு வைங்க. ஊட்டியில் நைட்டு ஏறும்போது கூட எனக்கு பயம் தெரியல, ஆனால் இப்போ இங்கே பகலில் ஓட்டும்போது அந்த பயம் நல்லாவே தெரியுது. என்ன போய் கல்லட்டி, இதுதான் உண்மையிலேயே பேசால. எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தேவையில்லைன்னு தோணுது. வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஓவராக ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செக் போஸ்ட்டுக்கே இன்னும் தூரம் இருக்குது, 15 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. என்ன மீறி போய் பாதியிலே ட்ராப் பண்ணலை. என்ன வீடியோ பார்க்குறவங்க பயந்துட்டான் அப்படி இப்படிம்பாங்க. அதுக்காக வந்து நான் பெரிய வீரன் அப்படிங்கிறக்காக வீரனெல்லாம் காட்டிகிட்டுல இருக்க முடியுமா? ஒரு அளவு தான் எல்லாமே. அளவுக்கு அதிகமாகலாம் ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா பாருங்க, பின்னாடி ஒரு வண்டி இல்லை, அதை முன்னாடி ஒரு வண்டி போகுது. அப்பாடா, இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட்டு, இது போதும். அதே மாதிரி போகும்போது ஏதாவது ஒரு வண்டி வந்துட்டா கூட போகுது, ஓட்டிடுவேன், மேட்ரே இல்லை. வருது, வண்டியெல்லாம் வருது.
இதை முடிச்சிடலாம். பாதியில் ஏன் போய் விடுவானே? ஐயோ, அவங்களும் நின்ட்டாங்க. யூரின் போகிறாங்களா? அதனால கர்நாடகா போகிறவங்கன்னு நினைக்கிறேன். அட பாவிகளா, இப்போ தான் வந்து ஒரு தைரியம் வந்துச்சு. சரி, முன்னாடி ஒரு வண்டி போகுதே, சரி தைரியமாக நம்ம ஓட்டுவோன்னு. அதுலேயும் மண்ணள்ளி போட்டிங்களா? இவருக்கு இப்போ தான் ஒன்றுக்கு வரணுமா? இவங்க 2 பேர். ஆமாம், 2 பேர் தானே, 2 பேர் போவாங்க. சிங்கிளாக போகிறது தானே பிரச்சனையே. ஐயா ராசாக்களா, 2 கார் போகுது. நான் போகும்போது அப்படியே ஏதாவது ஒரு 2 கார் வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். 3 4. ஏன்டா இப்படி ஏறிட்டு வரீங்க? செக் போஸ்ட் வந்துட்டோமா? அடடடடடா, முடிச்சிட்டேன். இல்லையா? சுத்தம். புலிகள் காப்பகம், பயணியர் நிழற்கூடமாம். கெதியை பார்த்தீங்களா? அது பூரா என்னென்னமோ அன்னைக்கு கரடி டாய்லெட் போன மாதிரி வேறு ஏதோ டாய்லெட் போயிருக்கும் போலங்க. ஐயோ, இது பயங்கர திகிலாக தான் இருக்குது சாமி. பகலில் நேரத்தில் வந்துருக்கலாம் போலையே. 9-10 மணிக்காட்ட ஒரு 11-12 மணிக்கு வந்துருந்தோம்னா மொட்டை வெயிலில் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இது என்னது? ஐயோ, ஒன்றுக்கு போனால் மகராசா கொஞ்சம் சீக்கிரம் வாயா. ஒண்டியாக போயிட்டுருக்கு. இங்கே செக் போஸ்ட் எதுன்னு தெரியல. செக் போஸ்ட் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். சரி, அதுவும் போச்சா? கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான், இன்னைக்கு மட்டும் இதை தாண்டிட்ட நான் ஜெயிச்சேன்டா, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வாருங்க. ஐயோ, என்னது இது? டேய், எதுவும் குறுக்க வந்துடாதீங்கடா. அடிக்கிற குளிருக்கும் ஏதாவது குறுக்க பாஞ்சுது. இன்னைக்கு இங்கேயே எனக்கு வலிப்பு வந்துடும். மழைக்காரம் வருதுங்க. சொல்லிச்சோ, லைட்டாக சாரல ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. யாரும் வர்ற மாதிரியும் தெரியல. பேசாமல் அந்த கார்காரங்க கூடயே திரும்ப போயிருக்கலாமோ? நீ இது எத்தனை தூரம் போகுன்னு தெரியலையே. மேப்பை பார்க்கலான்னா எங்கேயும் நிறுத்துகிற மாதிரியும் ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. கொள்ளைகள் தான் காட்டுது. கொள்ளையில் போக என்னையே தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேலை? எவனையாவது ஒருத்தனை கூட கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போலையே. தனியாகத்தான் போவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு இங்கே வரைக்கும் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறேன். கொள்ளைகாலுக்கே விட்டுற வேண்டியதுதான் போலையே. 3:32 ஆச்சு. 32 தான் ஆகுதுன்னு இல்லை, இந்த ரூட்டில் வர ஒவ்வொரு நிமிஷமும் உச்சாகட்ட டர்ரு தான். என்ன இவங்களாம் அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி போவோம், ஏதாவது இருக்கும். என்ன இதுகளே யானைகளை எல்லாம் வர வச்சிரும் போல் இருக்கே. எதையாவது பார்த்துட்டு நின்னாங்களா? ஒரே நிமிஷம் இவங்க கிட்ட போய் கேட்டு வருவோம். அந்த இது எத்தனை தூரம் தான் இன்னும் போகணும்னு. இது கர்மால இன்னும் எத்தனை தூரம் போகணுங்க?
எத்தனை கிலோமீட்ரு? 3 கிலோமீட்டர் இருக்கு. செக் போஸ்ட் இருக்கா? இது ரூட் வந்து இப்போ ஒரு 4 மணிக்கு மேலெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தானா? ஆ, டவர் பிரச்சனை இல்லை. இந்த யானையெல்லாம் வருமா? 4 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ திருப்பி ரிட்டர்ன் போகிறது நல்லதா இல்லை எப்படி? செக் போஸ்ட் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 3 கிலோமீட்டர் தாங்க. இந்த கெர்மாலத்தை முடிச்சுட்டு தாங்க திரும்பி ரிட்டர்ன் போக போகிறேன். உத்வேகம் பிறந்துருச்சு. குட்டீஸ், குட்டி செல்லம்ஸ், குட்டி செல்லம்ஸ். என்ன இவன் என்ன ஏற்றி விட்டானா? 3 கிலோமீட்டர்னா இது என்ன போயிட்டே இருக்குது? சின்ன பைய உள்ள கோர்த்து விட்டான் போலையே 3 கிலோமீட்டர்னு சொல்லி. அவன் சொன்னதை நம்பி நானும் வந்துட்டேன். இல்லைன்னா அப்படியேவாவது திருப்பி இருப்பேன். 3 கிலோமீட்டருங்கிற சொன்ன தைரியத்தில் ஆனதாச்சும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், முடிக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீராப்பா வேற பேசி தொலைஞ்சிட்டேன். இப்போ என்னடான்னா இன்னும் ஒரு டைப்பாக மாறிட்டு இருக்குது. செக் போஸ்ட் வந்த வாடகையும் காணோம். போகிற போக்க பார்த்தா கொள்ளையகால் போய் பெங்களூர் சுற்றி தான் வரணும் போல் இருக்குது. திரும்ப இந்த ரூட்டில் வர முடியுமான்னு இப்போ டவுட்டாக இருக்குது. 2ன்னு வச்சுருந்து இப்போ 8ன்னு இருக்குது. என்ன கொடுமடா இது. திம்பத்துலேருந்து இறங்கும்போது பெருமையாக சொல்லிட்டு ஏறினேன், நம்ம போகிற டைமுக்கு கண்டிப்பாக எதையாவது பார்க்க முடியுங்க அப்படிங்க இப்படிங்கன்ட்டு. இங்கே வந்தால் தானே தெரியுது எதுவுமே பாத்திரக்கூடாதுங்கிற மாதிரி இருக்குது. என்னது கேர்மாலம் 6 கிலோமீட்டரா? அட பாவி பயல, உன்னை நம்பி 3 கிலோமீட்டருன்னு. அட சாமி, ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டு வந்திருப்போம் போலையே. ஐயோ, இனி கொள்ளைகள்லேருந்து ஏதாவது வண்டி வாகனம் வந்தால் தான் நான் திரும்பி போவேனா இல்லையாங்கிறதே தெரிய வரும். ஏன்னா இப்போ ரிட்டன் அடிக்கணும்னா இவங்க பின்னாடி போனால் தான் முடியும். வேறு ஏதாவது வண்டி வருதா இல்லையான்னு செக் போஸ்ட் கிட்ட நின்று பார்த்துட்டு அவங்க கூட வந்தால் உண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் ரிஸ்க்கு தான் திரும்பி ரிட்டன் போகிறது. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. கேனப்ப 3 கிலோமீட்டர்னு சொல்லி விட்டானே, இங்கிருந்தே 6 கிலோமீட்டர்னு காட்டுது. பஸ்ஸு வருது, பேசாமல் பஸ்ஸு முன்னாடி போயிடலாமா? இங்கே நிறுத்துவோம். ஹோட்டல் இல்லை வனச்சரவன். ஆமாம், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கேர்மாலம் வந்துருச்சா? இங்கிருந்து 3 கிலோமீட்டரா? ஹாசனூர் டிவிஷன் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட். இது அவ்வளோதான். டன். சூப்பர், சக்ஸஸ். இங்கே என்ன இருக்குதுண்ணா? இதுக்குள்ள என்ன ஊரா? என்ன ஊருங்க? எது? கெத்தேஷாலா? திருவிழாவா? நான் வேண்டாண்ணா போகிறேன். ஏன்னா யானை வந்துருச்சுன்னா அப்புறம் போக முடியாது. இல்லை அது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு இவங்க இது பழங்குடியினர் இல்லைங்களா? அது விழாலாம் சூப்பராக இருக்கும். இது யானை இருக்கிறது தான் பிரச்சனை. இது யானை காடு தான். ஒரு 6 மணிக்கு மேலெல்லாம் 2 வீலரில் தனியாக வரதெல்லாம் சிரமம் தான் இல்லைங்களா? இங்கே உங்களுக்கே பயம்தான். ஓ ஓ ஓ.
ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல? இல்லைண்ணா, அது சொல்ல முடியாதுண்ணா. நான் எப்படி வரேன்னு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் 6 மணி 7 மணிங்கும் போது தான் இருட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான். 6 மணினா வர முடியுதுண்ணா. சரி வரேங்கண்ணா, நன்றிண்ணா. ஐயோ, நான் இது வரைக்கும் ஓட்டினதுலேயே இது ரொம்ப மோசமான ரூட்டுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப மோசமான ரூட்டு இதுதான். பகலே இருட்டு மாதிரி இருக்குது. இருட்டு மாதிரி இருக்கோ இல்லையோ, இருட்டு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப ரொம்ப நிசப்தமாக இருக்குது. இந்த சுற்றி இந்த காட்டு சத்தம் மட்டும், இந்த காட்டில் இருக்கிற பூச்சிக இந்த குருவிகள்லாம் வந்து கற்று தெரியுங்களா, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கே தவிர வேறு ஒன்றுமே கேட்கல. நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் ஆபத்தும் இருக்கே. எங்கே அழகு இருக்கோ அங்கே ஆபத்தும் ஜாஸ்தி. நம்ம மட்டும்தான் இப்படி வந்து ஓவரியாக போயிட்டுருக்கோம். எதுவும் முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. அதுக்காக நீ என்ன பெரிய வீரனா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அப்படி இல்லை, நம்ம நேரத்துக்கு யாரும் வரல, அதனால் தனியாக போக வேண்டிய நிலமை. அதுதான் உண்மை. அங்கே செக் போஸ்ட்டுக்கிட்ட சரி ஒரு டெம்போ ட்ராக்ஸ் வந்துச்சு கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன். சரி போட்டோம், நம்ம பின்னாடியே போய்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பார்த்தா அவர் அங்கே உட்காந்து டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் டீ சாப்பிட்டு சரி டீ சாப்பிட்டுன்னு பார்த்தேன். நான் அந்த கண்ணு தெரியாத நாய் கூட கொஞ்ச நேரம் அதையே பார்த்து அப்படியே ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அது கூட ஒரு 7-8 நாய்க்கு வந்துருச்சுங்க. அதுகளுக்கு எல்லாத்துக்கும் பிஸ்கட் வாங்கி போட்டு அதுக்கு நல்லா பழகிருச்சங்கிட்ட. அந்த பிஸ்கட் வாங்கி போடுறதுக்கு அவ்வளோ தூரம் பாசமாக பழகுதுங்க. சரி அப்படியே நின்றுட்டு சரி இவர் வருவார்னு பார்க்குறேன். இவர் அங்கே உட்காந்து டீ சாப்பிட்டு நல்லா நியாயம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அவர் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரியல. இவரை நம்பி நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா சிக்கலாகி போயிடும், லேட் ஆயிரும். ஏன்னா அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் 6 மணிக்கு கூட அங்கேருந்து கிளம்பலாம். நம்ம அப்படி 6 மணிக்கு கிளம்ப முடியாதுல்ல. அதிக விபத்துகள் நடந்த பகுதிங்களாமாங்க. ஏன், என்ன ரீசனாக இருக்கும்? இப்படி அதிக விபத்துகள் நடக்கிற அளவுக்கு இங்கே என்ன இருக்குது? ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. தெரில, இதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது பார்க்கணும். இந்த ரூட்டோட ஹிஸ்ட்ரி நான் அது எதுவுமே பார்க்கவே இல்லை. கல்லட்டி கூட 1-2 வீடியோலாம் பார்த்தேன். 1-2 இல்லை, ஒரு 4-5 வீடியோ பக்கம் பார்த்துருப்பேன். எல்லாருமே திகில் சாலை அப்படி இப்படினாங்க. எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை இதை பற்றி. எனக்கு கெர்மாலம் பார்த்தேன், ஆனால் இந்த ஆக்சிடெண்ட் ரிலேட்டடாலாம் எதுவுமே நான் பார்க்கல. அது போய் பார்த்தா தெரியும் என்ன மேட்ரு இது அப்படின்னு. நான் போகும்போது கூட கவனிக்கல, இப்போ வரும்போது தான் பார்த்தேன். அதிக விபத்துகள் நடந்த பகுதின்னு அங்கே போர்டு வச்சுருக்காங்க. அங்கே என்ன விஷயங்கிறது தெரில. இந்த கல்லட்டியில் நடந்த மாதிரி ஏதாவது பெரிய ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்திருக்குமே, நம்ம பார்த்தா தான் தெரியும்.